أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. بسم الله الرحمن الرحيم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. சதகல்லாஹுல் அஸீம். அல்ஹம்துலில்லாஹ். நாம இப்ப பார்க்க போற ஆயத் 2வது அத்தியாயம் 5வது ஆயத்மா. உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம், அவர்கள்தான் தம் இறைவன் காட்டிய நேர்வழியில் உள்ளோர். வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், மேலும் அவர்கள்தான் வெற்றியாளர்கள். தஃப்சீர் இப்னு கஃபீர் ஆசிரியர் இதற்குரிய விளக்கத்துல சொல்லியிருக்காங்கம்மா. முந்தைய வசனங்கள்ல குறிப்பிட்ட, அதாவது ஈமானும் பில் கைப், அகாமுஸ் ஸலா, யுன்ஃபிகு மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், இந்த 3 விஷயங்கள், அதாவது மறைவானவற்றை நம்புதல், தொழுகையை கடைபிடித்தல், அல்லாஹ் வழங்கிய செல்வத்திலிருந்து ஒரு பகுதியை பிறருக்கு தர்மம் செய்தல். அதுக்கு அடுத்த ஆயத்துல இருக்கக்கூடிய யுமினூன பிமா உன்சில இலைக், உங்களுக்கு அருளப்பட்ட வேதம்னா குர்ஆனை நம்புவது, வமா உன்சில மின் கப்லிக், முந்தைய வேதங்களை நம்புவது, வபில் ஆஹிரா, இந்த மாதிரியான தன்மைகள் எல்லாம் யாருக்கு இருக்கோ, இந்த பண்புகளை எல்லாம் யார் பெற்றுக்கொண்டார்களோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஒளி, விளக்கம், அகத்தெளிவு இதுக்குள்ள இருக்கக்கூடிய தகுதியை பெற்றிருக்கிறார். அல்லாஹுடைய ஒளி, அல்லாஹு தாலாவிலிருந்து கிடைக்கக்கூடிய விளக்கம், அகத்தெளிவு, இது ரொம்ப முக்கியமான விஷயம். 3மேமா அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரா நூர்ல அல்லாஹு நூறு ஸமாவாத்தி வல் அர்த், அவனுடைய ஒளியில இருக்கக்கூடிய அந்த குரூப்ல இருக்காங்க. மாஷா அல்லாஹ். அந்த மக்கள் தான் இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி கண்ட மக்கள். முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றி கொண்ட மக்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்கம்மா, இந்த பண்புகளை எல்லாம், இந்த ஆயத்துக்களில் சொல்லப்பட்ட இந்த சிறந்த பண்புகளை எல்லாம் உடையவர்கள் தான் தங்களுடைய ரப்பு அளித்த வெளிச்சத்திலையும், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெளிச்சத்திலையும், அவனிடமிருந்து தங்களுக்கு கிடைத்த அறவழி மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கையில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்காங்க. அவங்க தான் தாங்கள் எந்த நற்கதியை, எந்த நற்பதவியை தேடுறாங்களோ அதை பெற்றுக்கொண்டவர்களாகவும், எந்த ஆபத்தை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த பாதுகாப்பை பெற்றுக்கொண்டவர்களாகவும் இருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆயத்துக்கான விளக்கமாக பைனா இன்ஸ்டியூட்ல இருந்து கிடைச்ச சில விஷயங்களையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேம்மா. அதாவது இது ஹுதன் அப்படிங்கிற வேர்டு, அதாவது இதனுடைய ஆரம்பத்துல அல்லாஹ் ஹுதன்ல தான் ஆரம்பிச்சிருக்கான். தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு ஹுதாவாக இருக்கின்றது. அதே மாதிரி கடைசியில அல்லாஹ் தஆலா இதை முடிக்கும் பொழுதும் இந்த பண்புகள் எல்லாம் பெற்றுக்கொண்ட மக்கள் தான் அந்த ஹுதால இருக்காங்க, அந்த நேர்வழியின் மீது இருக்கிறார்கள் என்று முடிச்சிருக்காங்க. மாஷா அல்லாஹ். அடுத்தது இதுல முஃப்லிஹூன் அப்படிங்கிற வேர்டுக்கு அவங்க விளக்கம் சொல்றாங்கம்மா. முஃப்லிஹூன் அப்படிங்கிற வேர்டு வந்து ஃபலஹ அப்படிங்கிற ஒரு மூலச்சொல்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இதுல தான் ஃபல்லாஹ் அப்படிங்கிற வேர்டு, அதாவது ஃபல்லாஹ்னா விவசாயி. இந்த ஃபல்லாஹ் அப்படிங்கிற வேர்டு வெற்றிக்கு இன்னொரு வார்த்தையும் குர்ஆன்ல பயன்படுத்தப்பட்டிருக்குமா, ஃபாயிசூன், வெற்றி பெற்றவர்கள். இந்த முஃப்லிஹூனுக்கும் ஃபாயிசூனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? ஃபலஹ அப்படிங்கிற வேர்டு வந்து என்னன்னா, ஒரு விவசாயியை யோசிச்சு பாருங்களேன். அவங்க வந்து ஃபலஹ்துல்லார், அதாவது பூமியை பிளந்து ஏர் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, எல்லாமே பூமியை பிளந்து உழைச்சு அவங்க எல்லா முயற்சியும் செஞ்சாதான் அவங்களால அந்த வெற்றியை அடைய முடியும். அப்ப இந்த முஃப்லிஹூன்ங்கிறது முயற்சியோடு கூடிய வெற்றி, இந்த உலகத்திலையும் மறு உலகையும் தொடரக்கூடிய முயற்சியோடு கூடிய வெற்றிமா. இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஃபலஹ இன்க்ளூட்ஸ் ப்ரிப்பரேஷன், எஃபர்ட், ப்ராசஸ், அது முயற்சியையும் அண்ட் அவுட்கம் ரெண்டையும் சேர்த்து சொல்லக்கூடிய வார்த்தை. நம்முடைய முயற்சியையும் நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியையும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்றாங்கம்மா. அது இந்த முஃப்லிஹூன்கிற வார்த்தை வந்து கண்டினியூஸ் ஃப்ரூட்ஃபுல் லைஃப் ஆஃப் பிலீவர்ஸ் இன் துன்யா அண்ட் ஆஹிரா. அவங்களுக்கு இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய வெற்றிகள் கண்டிப்பா கிடைக்கும், இந்த உலகத்திலேயே அல்லாஹ் கொடுப்பான் நம்பிக்கையாளர்களுக்கு, மறுமையிலையும் கிடைக்கக்கூடிய வெற்றியும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இந்த முஃப்லிஹூன் இருக்கு. இந்த ஃபாயிசூன் அப்படிங்கிறது மறுமையில அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெற்றி. உலாயிக ஹுமுல் ஃபாயிசூன், ஃபாயிசூன் வருமா, ஃபவுஸ் அப்படிங்கிற விஷயம். இந்த ஃபவுஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னான்னா, கிராசிங் த
ஃபினிஷ் டைம் ஆஃப் கியாமா. அத கரெக்ட்டா எல்லாம் முடிச்சுட்டு அந்த வெற்றிங்கிற அந்த எல்லா கஷ்டங்களையும் தாண்டி போய் நம்ம வெற்றிய போய் அடைஞ்சிடுறோம் பார்த்தீங்களா? அந்த வெற்றிய குறிக்குது அப்படிங்கிறாங்க. மாஷா அல்லாஹ். தஃப்சீர் ஆசிரியரும் அதத்தான் சொல்றாங்கம்மா. இந்த ஃபாயிசூன் அப்படிங்கிற வார்த்தை இறுதியில சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய அந்த வெற்றிய குறிக்குது. ஆனா இந்த முஃப்லிஹூன்ங்கிற ஒரு வார்த்தை விவசாயியுடைய முயற்சியோடு ஒத்தது. அதுக்கு நம்ம வாழ்க்கையில டெய்லி அதற்கான முயற்சி இருந்துட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு அந்த வெற்றி கிடைக்கும். சீசன்ல அவ எப்பல்லாம் அறுவடை பண்றாங்களோ அப்பல்லாம் வெற்றி கிடைக்கும். ஆனா அந்த வெற்றிக்காக அது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நேரம். ஒரு ஃபெஸ்டிவல் டைமாவே அத வந்து கொண்டாடுவாங்க. பட் அந்த சந்தோஷமான நேரத்துக்காக அவருடைய உழைப்பு ரொம்ப முக்கியம். அப்போ அந்த உழைப்போடு கூடிய வெற்றி அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு இடத்துலமா இந்த இடத்துல சில இலக்கண விஷயங்கள் உங்களுக்கு ஆலிமா படிக்கக்கூடிய மாணவிகளுக்காக சொல்றேன்மா. முதல்ல வந்து ஹுதன் வரும்பொழுது உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல வந்து ஹுதன்கிறது ஒரு உங்களுக்கு தஃப்சீராஸோட விளக்கத்தையும் நான் சொன்னேம்மா. அது வந்து ஒரு ஹால் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொன்னோம். இந்த இடத்துல வரக்கூடிய அலா ஹுதன், அலாங்கிற ஜாருக்கு பின்னாடி ஹுதன் வருது. பட் வந்து அந்த உங்களுக்கு ஆரம்ப ஸ்டேஜ் இருக்க பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது வந்து மஜ்ரூர் வேர்ட்னால ஏன் வந்து கஸ்ரா பெறல அப்படின்னு சொன்னா நீங்க படிச்ச சட்டத்திலே வந்திருக்குமா? இது வந்து மக்சூர் டிப்டோட்ஸ் வேர்ட், அதாவது மம்னூன் மினஸ் சர்ஃப் வகையை சேர்ந்தது. இது வந்து மப்னியு தன்னுடைய குறிய வந்து என்ன நிலைமையிலும் அதாவது ரஃபக் நிலைமையில இருந்தாலும் சரி, நசப் நிலைமையில இருந்தாலும் சரி, அது ஜர் நிலையில இருந்தாலும் சரி, அது தன் குறிய வந்து மாற்றிக்கொள்ளாது. அலிஃப் அலி மக்சூரா கொண்ட இந்த வார்த்தைகள் வந்து 3 நிலைமைகள்லையும் தங்களுடைய குறிகளை வெளிப்படுத்தாது. நிலையில இருக்கும், ஜர் நிலையில இருக்கும்னு சொல்லலாமே தவிர, அது வந்து டைரக்டா அது வந்து தன்னுடைய குறியை மாற்றி வெளிப்படுத்தாது. அதனாலதான் இந்த இடத்துல அலா ஹுதன் அப்படின்னு வந்திருக்கு. நீங்க ஒரு தடவை உங்களுடைய ரூல்ஸை ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியுமா? அதே மாதிரி உலாஇக்கவே உங்களுக்கு ஆக்சுவலா அந்த இடத்துல வந்து அவர்கள் அப்படிங்கிற அர்த்தம் கொடுது. உலாஇக்கல் முஃப்லிஹூன்னு சொன்னாலே முடிஞ்சிரும். பட் 2 தடவை அந்த தமாயிர் உங்களுக்கு ஹும்ங்கிற அந்த தமீர் வேர்டும் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. உலாஇக்க ஹுமுல் முஃப்லிஹூன். இது நிறைய நீங்க குரான்ல பார்க்க முடியுமா? இந்த மாதிரி 2 தடவை. இதனால் அது வந்து இன்னும் வலியுறுத்தி அவர்கள் தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு வலியுறுத்தும் பொழுது 2 முறை இது போன்ற சொற்களை வந்து குரான்ல அல்லாஹ் பயன்படுத்தியிருப்பான். இது எதுக்காகன்னு சொன்னா, இதை நம்ம இலக்கண ரீதியா பார்க்கறத விட இந்த இலக்கணம் வந்து நமக்கு என்ன உணர்த்துது? இவங்க தான் வெற்றியாளர்கள்னா கண்டிப்பா இந்த பண்புகள் இருந்துதான் ஆக வேண்டும். அப்போ இதற்கான முயற்சியும் நம்ம கிட்ட இருக்கணும். அப்ப 2 முறை இந்த இடத்துல வந்து உலாஇக ஹும் அவர்கள் 2 தடவை பண்றது டு எம்பசிஸ் த குவாலிட்டிஸ். அவங்க தன்மைகள் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத முக்கியத்துவப்படுத்துறதுக்காக குரான்ல இந்த மாதிரி ஒரு முறையும் அல்லாஹுடைய கலாம் அவனுடைய பேச்சு நம்ம பெற்றுக்கொள்றோமா? அல்ஹம்துலில்லாஹ். அவன் பேசிய விதம் கூட நமக்கு ஹிதாயத்துக்கு காரணமாகவே இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஃப்லிஹீன்களில் ஒருவராக, இந்த முஃப்லிஹூன்களின் கூட்டத்தாரில் நம் அனைவரையும் சேர்த்து அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.